மடங்கு தந்தையை விட அன்பு வச்சிருக்கக்கூடிய நம்மளை படைச்ச இறைவன் நமக்கு எந்த நேரத்தில் கொடுக்கணுங்கிறத தெரியாமையா இருப்பா? அவன் சொல்றதெல்லாம் காத்திருக்கக்கூடிய நேரத்தில் அனுமதிச்ச முறையில் இந்த வாழ்க்கையில் முயற்சி செய், வரக்கூடிய சோதனைகளை இறை உதவியோடு முறியடி, எதிர்காலம் நீ நினைக்கிறத விட சிறந்த முறையில் அமையுங்கிற விஷயத்தை மட்டும்தான். இந்த உலகத்தில் 2 மனுஷங்க இருக்கிறாங்க. சோதனைகளுடைய காலத்தில் காத்திருக்காம அவசரப்பட்டு உடனே சோதனைகள் நீங்கணும்னு சொல்லி இறை கட்டளைக்கு மாறுபட்டு மேலும் சோதனைகளில் சிக்கி கவலை ஏற்பட்டு இறைவனையை குறை சொல்லக்கூடிய மக்கள் ஒருபுறம், சோதனைகள் வரும்போது தன்னாலான முயற்சியை செய்து பொறுமையை கடைபிடித்து இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டு நல்ல குணங்களோடு நடந்து கொண்டு இறைவன்ட்ட, இறைவா உனக்கு தெரியும் என் வாழ்க்கை பாதை, நீ என்னை கண்காணிக்கிற, என் ஒவ்வொரு எட்டும் உனக்கு தெரியும், நான் முயற்சி செய்கிற, எனக்கு நீ நியமிச்ச நேரத்தை காலத்தை எதிர்பார்க்கிற, நீ விரும்புறத கொடு இறைவா, விரும்பாததற்கு காத்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கூட்டம் இன்னொரு புறம். இதில் எந்த கூட்டத்தில் நம்ம இருக்கோங்கிற கேள்விதான் இந்த நேரத்தில் நமக்கு தேவை.